முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க இன்னும் ஒரு மொழிப்போரை சந்திக்க தயார். மிரட்டி பணிய வைக்க முடியாது என திமுக கூட்டணி தலைவர்கள் ஆவேசம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 499 கோடி ரூபாய் நிவாரணம் உடனடியாக வழங்க ஸ்டாலின் உத்தரவு. மகா கும்பமேளாவா மரண கும்பமேளாவா என மம்தா பானர்ஜி கேள்வி. பாதுகாப்பு விவகாரத்தில் பாஜக அரசு அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. ஷிண்டே பிரிவு சிவசேனா எம்எல்ஏக்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வாபஸ். மகாராஷ்டிர பாஜக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க இன்னொரு மொழி போரை சந்திக்க தயாராக இருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்க முடியாது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மும்மொழி கொள்கைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாகவும் தமிழர்களின் தன்மானத்தை சீண்டி வருவதாகவும் சாடினார். தமிழக மக்களையும் தமிழக அரசையும் மத்திய அரசு மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று கூறிய அவர், இது திராவிட மண், சுயமரியாதை மண் என்றார். தங்களுடைய உரிமையைத்தான் கேட்பதாக கூறிய திரு உதயநிதி யாரிடமும் யாச்சகம் கேட்கவில்லை என்று சாடினார். தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழிப்போர் உருவாக வழிவகுத்து விடாதீர்கள் என்று அவர் எச்சரித்தார். எங்க மேல மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள், முயற்சி செய்யாதீங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க கொடுக்கறத விட்டுட்டு இப்படியே மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, கல்வி, வேலைவாய்ப்பு என பல்வேறு துறைகளில் முன்மாதிரியாக உள்ள தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ள சூழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். ஒரே தேர்தல் என்றெல்லாம் ஆரம்பித்து ஒரே கலாச்சாரம் என்று வந்தார்கள். அந்த ஒரே கலாச்சாரம் என்பதிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், நண்பர்களே, இந்த சூழ்ச்சிமத்தை தந்தை பெரியார் 1938 தமிழ் அறிஞர்களை கூட்டி வைத்துக் கொண்டு சிறப்பாக சொன்னார்கள். நம்முடைய மொழி என்பதற்காக மட்டும் நாம் எதிர்க்கவில்லை. இப்போது மீண்டும் ஒரு போர்க்குரலை எழுப்புவதற்கு களவு காணுவதற்காக வந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி கிடையாது என்று மத்திய அமைச்சர் பேசியது ஆணவத்தின் உச்சம் என்று திரு திருமாவளவன், திரு வைகோ, திரு செல்வ பெருந்தகை, திரு முத்தரசன், திரு சண்முகம், திரு ஈஸ்வரன், திரு காதர் மொய்தீன் உள்ளிட்ட தலைவர்கள் கூறினர். இந்தி மொழியை திணிப்பதற்காக மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சமக்ரா சிக்ஷா அபியான் என்கின்ற பொதுக்கல்வி திட்டத்துக்கு எவ்வளவு வர வேண்டும்? 2401 கோடி ரூபாய் கொடுக்காமல் வைத்திருக்கிறான். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை, அதில் 2118 கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். சாலை துறைக்கும் பணம் இல்லை, எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சொல்ல நீ யார்? சர்வாதிகாரியா? 1951 ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசியவர்கள் 80 விழுக்காடு இருந்தார்கள். இந்தியை பேசுகிறவர்கள் 20 விழுக்காட்டுக்கும் குறைவாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியை பேசுகிறவர்கள் 80 விழுக்காடு மாறிவிட்டார்கள். அவர்களின் தாய்மொழியான ராஜஸ்தானியை பேசுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. இப்படித்தான் அதை ஒட்டியுள்ள எல்லா மாநிலங்களிலும் அவர்களின் தாய்மொழியை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்பது அடிப்படையில் ஒரு மொழியே அல்ல. பேரையர் அண்ணா அவர்கள் சொன்னார், பார்வை இழந்த ஒருவனை வைத்து அவன் சொன்னானாம், பார்வை உள்ளவனுக்கு உனக்கு நான் வழிகாட்டுகிறேன் என்று. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அப்படி இந்தியில ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்தியை கொண்டு நமக்கு கற்பிப்போம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நடக்கும்?
தமிழ்நாட்டின் கட்டமைப்பை சிதைக்க மத்திய பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருவதாகவும் பதவிக்காலம் முடிந்த ஆளுநரை வைத்துக்கொண்டு அத்துமீறலில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் தலைவர்கள் தெரிவித்தனர். இந்தி திணிப்பு எந்த உருவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்க தமிழகம் எப்போதும் தயார் என்றும் அவர்கள் அறைகூவல் விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 499 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெஞ்சல் புயலின் காரணமாக வரலாறு காணாத அதி கனமழை பொழிவு ஏற்பட்டு கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் வீடுகள், சாலைகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் பெரும் சேதமடைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களும் சேதமடைந்தன. இந்நிலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கணக்கெடுத்து மானாவாரி பயிருக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாயும் நிவாரணம் என்ற அடிப்படையில் விரைந்து வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து முறையாக கணக்கெடுக்கப்பட்டு விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், செங்கல்பட்டு, தர்மபுரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான 3,23,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தம் 498,80,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5,18,783 விவசாயிகள் பயன்பெறுவர். இந்த நிவாரணத் தொகை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா சரியான திட்டமிடல் இல்லாததால் மரண மேளாவாக மாறிவிட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளா இந்த ஆண்டு வந்ததை அடுத்து பிரயாக்ராஜ் நகரில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பொதுமக்கள் நீராடி வருகின்றனர். தினமும் கோடிக்கணக்கானோர் நீராடி வரும் நிலையில் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் நீராடியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களும் திரை பிரபலங்களும் தொழிலதிபர்களும் அங்கு புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் அங்கும் டெல்லி ரயில் நிலையத்திலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மாநில பாஜக அரசு அலட்சியமே இதற்கு காரணம் என காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் செல்வி மம்தா பானர்ஜியும் உத்தரப்பிரதேச பாஜக அரசை சாடியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் மகா கும்ப மேளாவையும் புனித கங்கை அன்னையையும் தாம் மிகவும் மதிப்பதாக கூறினார். எனினும் பாஜக அரசின் அலட்சியத்தால் இந்த மகா கும்பமேளா மிரும்யு கும்பமேளா எனும் மரண கும்பமேளாவாக மாறிவிட்டதாக காட்டமாக விமர்சித்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி, இந்த கும்பமேளாவில் எந்த திட்டமிடலும் இல்லை, பணக்காரர்கள், விஐபிக்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு கூடாரங்கள் பெறுவதற்கு வசதிகள் இருக்கின்றன, ஆனால் ஏழைகளுக்கு கும்பமேளாவில் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது சாதாரணமானதுதான் என்றாலும் உரிய ஏற்பாடுகளை செய்து தருவது முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில பாஜக அரசு என்ன ஏற்பாடுகள் செய்திருந்தது என்று வினவிய அவர், இறந்தவர்களின் உடல்கள் உடற்கூராய்வு செய்யப்பட்டனவா என வினவியுள்ளார். அவர்களின் உறவினர்கள் எப்படி இழப்பீடு பெறுவார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள செல்வி மம்தா பானர்ஜி, கும்பமேளா நிகழ்வு மிகவும் அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு விட்டதாக சாடினார். இதனை மறுத்துள்ள பாஜக செல்வி மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகள் இந்துக்களின் மீதும் அவர்களது நம்பிக்கையின் மீதும் தாக்குதல் என கூறியுள்ளது. மகாராஷ்டிர பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய மகாயுதி கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சராக திரு தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதல்வர்களாக திரு ஏக்நாத் ஷிண்டேவும் திரு அஜித் பவாரும் பதவியேற்றுக் கொண்டனர்.
இந்நிலையில் சிவசேனா எம்எல்ஏக்கள் 20 பேருக்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டது அக்கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டதால் பாஜக மீது திரு ஏக்நாத் ஷிண்டே கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற 2027 நாசிக் கும்பமேளா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். மேலும் அமைச்சரவை கூட்டத்திலும் திரு ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொள்ளவில்லை. இதனால் பாஜக கூட்டணியில் விரிசல் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே பாஜக சிவசேனா இடையே பனிப்போர் எதுவும் இல்லை என்றும் மாநில வளர்ச்சிக்கான இலக்கில் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் விளக்கமளித்துள்ளார். பெரும் தொகை முதலீடு செய்து கட்டுமானங்களை எழுப்பிவிட்டார்கள் என்ற காரணத்துக்காக சட்டவிரோதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தியாகராய நகரில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள வணிக கட்டடத்தை 8 வாரங்களில் இடிக்க உத்தரவிட்டுள்ளது. அங்கு பாண்டி பஜாரில் தரைத்தளத்துடன் கூடிய 3 தளங்களுக்கு அனுமதி பெற்றுவிட்டு தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று 10 தளங்களுடன் கூடிய வணிக வளாகத்தை கட்டியது. இந்நிலையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வணிக கட்டடத்தை இடிக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தரப்பில் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அந்த நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திரு K ராஜசேகர் ஆகியோர் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களை வரன்முறை செய்ய வேண்டும் என்பதை உரிமையாக கோர முடியாது என கூறினர். அதேபோல வரன்முறை சலுகையை வழக்கமான நடைமுறையாக அரசும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினர். ஒருபுறம் முறையாக திட்ட அனுமதி பெறாமல் கட்டடங்களை கட்டக்கூடாது என வலியுறுத்தி வரும் அதிகாரிகள் மறுபுறம் அவற்றை வரன்முறை செய்ய கோரும் விண்ணப்பங்களை ஏற்பது என்பது சட்டவிரோத நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு அரசே வழிவகுப்பது போல் ஆகும் என்று தெரிவித்த நீதிபதிகள் சட்டவிரோத அத்துமீறல் கட்டடங்களுக்கு ஒருபோதும் இரக்கம் காட்ட முடியாது என கூறினர். சட்டவிரோதமாக கட்டியுள்ள 10 தளங்களை வரன்முறை செய்ய முடியாது என மறுப்பு தெரிவித்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் தமிழக அரசின் உத்தரவுகளை எதிர்த்து மனுதாரர் வழக்கு தொடரவில்லை என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மாறாக அந்த கட்டடத்தை இடிக்க பிறப்பித்த நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருப்பதை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். அத்துமீறி கட்டப்பட்டுள்ள தளங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் 8 வார காலத்துக்குள் இடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இனிவரும் காலங்களில் கட்டுமான விதிமீறல்கள் தொடர்பாக புகார்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பெரும் தொகையை முதலீடு செய்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக சட்டவிரோதத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஃபார்ம் ட்ரேடிங் எனப்படும் நேரடியாக வயல்களுக்கு சென்று கொள்முதல் செய்யும் நடைமுறை விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் E-NAM எனப்படும் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் மூலம் மறைமுக ஏல முறையிலும் ஃபார்ம் ட்ரேடிங் எனப்படும் வயலுக்கே சென்று கொள்முதல் செய்யும் முறையிலும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. செம்பனார் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் அறுவடை செய்த நெல்லை வயலுக்கே சென்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் அதிகாரிகள் நெல்லின் தரத்தை ஆய்வு செய்து உடனே கொள்முதல் செய்தனர். ஃபார்ம் ட்ரேடிங் முறையால் கொள்முதல் நிலையங்களில் காத்து கிடக்கும் அவலம் குறைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். நெல்லை அறுவடை பண்ணி கொண்டு வந்து களத்தங்கோட்டில் வச்சுருக்கோம். அதை உடனே வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சொல்கிறதுக்கு வந்து போடுறான்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிபிசியோட போடுறத விட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 50 ரூபா கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஏற்றுக்குழி இறக்குக்குழி இதெல்லாம் இருக்கிறதுனால தூத்தர் சிட்டாளங்கள் இதெல்லாம் வாங்கிறதுனால எங்களால் பருப்பு அறிவு இல்லாமல் நாங்கள் வந்து அதை போட முடியல. வாரக்கணக்கில் கொள்முதல் நிலையங்களில் மழை வெயிலில் காவல் காக்கும் நிலை இந்த ஃபார்ம் ட்ரேடிங் மூலம் மாறியுள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் கூறினர். ஒரு குவிண்டால் 2100 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரை நெல்லின் ரகத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் உதவித்தொகை தங்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக முன்னாள் சிறைவாசிகள் நெகிழ்ச்சியுடன் கூறினர். தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம் சார்பில் விடுதலை பெற்ற முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. 750 முன்னாள் சிறைவாசிகளுக்கு 3,75,00,000 ரூபாய் உதவித்தொகையை திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதன் மூலம் தாங்கள் மற்றவர்களைப் போல் வாழ தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள முயற்சி மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் சிறைவாசிகள் தெரிவித்தனர். 17 ஆண்டா சிறையில் இருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நான் ஒரு கார் வேறு வாங்கியிருக்கிறேன். வாங்கி என் பையனுக்கு கொடுத்து அதையும் வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். மேலும் இப்போ வந்து இந்த உதவித்தொகை வந்து எனக்கு மீண்டும் வந்து ஒரு ஊக்கத்தொகையாக இருக்குது. அதை வச்சு ஏதாவது மறுபடியும் இதிலேருந்து
பெரிய அளவில் முன்னேறலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த உதவித்தொகை பண்ணியிருக்காங்கன்றதை முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியில்தான் சிறைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டதாக கூறினார். மேலும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை எண்ணி பார்த்து உதவித்தொகையை முன்னாள் சிறைவாசிகள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சிறைகளிலிருந்து விடுதலையானவர்கள் மீண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்காகவும் நேர்மையான வாழ்க்கை முறைக்கு திரும்ப உதவுவதற்காகவும் கடந்த 1921ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் கறவை மாடுகள் வாங்குதல், தையல் தொழில், தேநீர் கடை, சலவை தொழில், உணவகம் அமைத்தல் போன்ற சுய தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. 9வது ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த சாம்பியன் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் வென்றது. அதன் பின்னர் சாம்பியன் டிராபி தொடர் நடத்தப்படவில்லை. தற்போது 8 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடத்தப்படும் இந்த தொடரில் ஒருநாள் போட்டிக்கான தரவரிசையில் டாப் 8 இடங்களை பிடித்த அணிகள் பங்கேற்கின்றன. இவை தலா 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றில் மோதுகின்றன. ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்கதேசமும், பி பிரிவில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளும் இடம் பிடித்துள்ளன. லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோதும். இதன் முடிவில் இரு பிரிவிலும் முதல் 2 இடம் பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி ஆகிய மைதானங்களில் போட்டிகள் நடைபெறுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்துவிட்டதால் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது. லீக், அரையிறுதி, இறுதிப் போட்டி என மொத்தம் 15 போட்டிகள் நடைபெறுகிறது. அனைத்து போட்டிகளும் பகலிரவு ஆட்டங்களாகவே நடைபெறும். கராச்சியில் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் ஏ பிரிவில் போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் நியூசிலாந்துடன் மோதுகிறது. நாளை நடைபெறும் போட்டியில் இந்தியா, வங்கதேச அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க இன்னொரு மொழி போரை சந்திக்க தயாராக இருப்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 499 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா திட்டமிடல் இல்லாததால் மரண மேளாவாக மாறிவிட்டதாக மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.